மல்லி சீரியல் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அன்னபூரணி வந்துட்டு ரேணுகாவை எப்படியாவது பயமுறுத்தலாம், அவகிட்டேருந்து எப்படியாச்சும் உண்மையை வர வைக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து பேய் வேஷம் போட்டிருந்தாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே உல்டமாயிடுச்சு. இந்த ரேணுகா வேற மாட்டவே மாட்டேன்றா, எப்போ பாரு ஏதாச்சும் ஒன்று தப்பிச்சிட்டே இருக்கா, ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு. இது எவ்வளோ நாள் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவளை மிரட்டுறதுக்காக எல்லாம் ரெடியாகி அன்னபூரணி ரெடியாக இருந்தாங்க. ஆனால் வந்து இவள் வந்து எங்கேயோ எழுந்து தனியாக போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அவள் போனது வந்து கதிரேசன் மறைச்சி வச்சுருந்த சாவியை எடுத்துகிட்டு வந்துட்டா. எப்படியும் நல்ல வேலை சாவி எடுத்துட்டோம் அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அன்னபூரணியும் மல்லியும் வந்து நம்மளை நோட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற இதை வந்து ரேணுகா வந்து பார்த்துட்டாங்க. அந்த இடத்துல வந்து மனோகர் வராங்க. மனோகர் வந்ததும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்ஷீட்டை எடுத்து மனோகர் மூஞ்சில் மூடிட்டு ரேணுகா இருந்துட்டு பேய் பேய் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு கத்திட்டு இருக்காங்க. இது அவங்களோட எப்படி இப்படி டக்குன்னு யோசிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. இப்படி கிரிமினலாக யோசிக்கிறவங்க எல்லாருக்குமே டக்குன்னு வந்து இந்த மாதிரி ஐடியா வந்துடும் போல். எப்போ பாரு இந்த மனோகரவே வந்து மாட்டிக்கிறாரு. என்னடா ரேணுகா வந்து மாட்டிப்பான்னு பார்த்தா வந்து லாஸ்ட்டில் மனோகரை வந்து இப்படி பண்ணிட்டாங்க. அடிக்கிற வாழ்க்குள்ளே விஜய் வந்துடுறாங்க, மல்லி வந்துடுறாங்க. எல்லோரும் வந்து இவ யாரோ திருடன் வந்திருக்கா, ஆனால் பேய் பேயின்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து திருடனாக தான் இப்படி சொல்லியிருக்கா ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நல்லா அவரும் அடிக்கிறாரு. ஆனால் அதில் பார்த்தா வந்து மனோகர் இருக்காங்க. எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுச்சு. இதில் ஒரு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெட்ஷீட்டை வந்து எடுத்து மூடினது வந்து ரேணுகா தான். அதை வந்து மனோகர் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்கலாம். ஆனால் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. எப்படியும் வந்து இந்த பிளான்லேயும் வந்து ரேணுகா வந்து தப்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சாவி வேறு அவங்க கையில் போயிடுச்சு. எப்படியும் வந்து ஃபைல்ஸை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் நினச்சிட்ருக்கோம். இப்போ வந்து காலையில் வந்து எல்லோரும் உட்காண்ட்ருக்காங்க. அன்னபூர்ணி அம்மாவுக்கு வந்து ஜலதோஷமே பிடிச்சிருது. அந்த இதில் வந்து இது வந்து மருந்து போட்டுட்ருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து ரேணுகா வந்து சீண்டுறாங்க, மூக்கை பிடிச்சதுன்றாங்க, அடிக்கிறாங்க, இதுன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இதில் வந்து தடுக்க போன அன்னபூர்ணி வந்து அடிச்சிடுறாங்க. அதை வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கின ரேணுகா வந்து விஜயை கூப்பிட்டு, இவங்க என்ன அடிக்கிறாங்க, என்ன திட்டுறாங்க, இவங்களுக்கு நான் இங்கே இருக்கிறதே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து, ஏன் ரேணுகா நீ எப்போ பாரு இப்படியே சொல்லிகிட்ருக்க, அவங்க எப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க, நீ தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்து ரேணுகா வந்து இல்லை, இவங்க என்ன அடிக்கிறாங்க திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அன்னபூர்ணிக்கு, மனோகருக்கு, மல்லிக்கு எல்லாருக்குமே தமிழில் டவுட் வந்துடுச்சு. அதனால் வந்து அவங்க மேலே கோவப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரேணுகா வந்து அவங்க மேலே எல்லா பழியும் போட்டுட்ருக்காங்க. ஆனால் இதை விஜய் வந்து நம்ப மாட்டாருன்னு நமக்கு தெரியும். ஆனால் வந்து எப்படியாச்சும் சொல்லி நம்ப வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் வந்து விஜய் வந்து ரேணுகா சொல்கிறத கேட்டு நடந்துட்டால் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சமாச்சு வச்சு பாருங்கள். இதில் வந்து போகிறது வந்து கண்டிப்பாக மல்லியாக தான் இருக்கும். இதில் ரேணுகாலுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நம்மளாலையும் பிரச்சனை இல்லை, நம்மளனாலையும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து விஜய் வந்து ரேணுகா சொல்கிறத நம்பி வந்து மல்லியையோ இல்லை அன்னபூரணியவோ திட்டா வந்து இதில் பாதிப்பு வந்து மல்லிக்கு தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டெண்டர் ஃபைல்ஸ் வந்து யாருக்கு கிடைக்குன்ற போராட்டத்தில் வந்து ரேணுகா வந்து எப்படியோ சாவியை எடுத்துட்டாங்க. இப்போ வந்து டெண்டரில் அந்த ஃபைல்ஸ் வந்து எப்படியாச்சும் ரகு மட்டும் எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து கதிரேசன் வந்து டெண்டர் வர வாய்ப்பே கிடையாது. இதில் வந்து கதிரேசன் அவ்வளோ உஷாராக வந்து ஃபைலை இங்கே மாற்றி அங்கே மாற்றி லாக்கரில் எடுத்துகிட்டு போய் வச்சார். ஆனாலும் வந்து ரேணுகா வந்து கரெக்டாக கேப்சர் பண்ணிட்டாங்க. எப்படின்னா, ஃபைல்ஸ் இங்கே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்போனா கண்டிப்பாக கதிரேசனோட வீட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கணக்கு போட்டு வந்து சாவியை வந்து எடுத்துட்டாங்க. இப்போ வந்து அன்னபூரணியோட போட்ட இந்த பிளானும் இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறதா, இல்லை ரேணுகா வந்து மாட்டாமல் போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதா என்ன அப்படின்னே சொல்லி தெரியல. இது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரியும் நிஷாவும் ரொம்பவே ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ஃபைல்ஸ் இருக்குன்னு. ஆனால் நிஷாவுக்கு தெரியவே இல்லை, தான் வீட்டில் தான் லாக்கரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் தெரிஞ்சால் இவ என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.